அனைத்து மாதங்களிலும் திருதியை திதி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வருவதை மட்டும் அக்ஷய திருதியை நாளாக சிறப்பித்து கொண்டாடுவதற்கு புராணங்களில் பலவிதமான காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்பான விஷயங்கள் நடைபெற்ற நாள் அப்படின்றதுனால இது மிகவும் புனிதமான மங்களகரமான நாளாக சொல்லப்படுது. அதனால தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு எந்த நல்ல காரியத்தை செய்வதற்கும் நல்ல நேரம் முகூர்த்த நேரம் போன்ற எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதியை கொண்டாட சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். விநாயக பெருமான் வேதவியாசர் சொல்ல தன்னுடைய ஒற்றை கொம்பை உடைத்து மகாபாரதம் எழுதியது இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தான். திருமால் தன்னுடைய 6வது அவதாரமான பரசுராம அவதாரத்தை எடுத்ததும் இந்த நாளில் தான். உணவு தானியங்களை வழங்கக்கூடிய தெய்வமான அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாளா இந்த நாள் சொல்லப்படுது. கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர் குசேலருக்கு அளவில்லாத செல்வங்களை அள்ளி கொடுத்ததும் அக்ஷய திருதியை நாளில் தான். கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் உணவிற்காக சிரமப்பட்ட போது